சேகர்பாபு எப்படிப்பட்டவர் என்பதை முதல்வர் தெரிந்து கொள்ள வேண்டும். சேகர்பாபுவோட மாவட்டத்தில் 5 சட்டப்பேரவை தொகுதிகள் இருக்கின்றன. அதை பிரிக்க வேண்டும் என்று பல மாவட்டங்களை பிரிச்சுட்டாங்க. மாசு ஒத்துக்கிட்டார். இப்போதும் அதை பிரித்து ஒரு மாவட்டத்திற்கு பரந்தாமனை தலைவராக்க, மாவட்ட செயலாளர் ஆக்க வேண்டும் என்பதெல்லாம் கட்சியில் முடிவெடுக்கப்பட்டு விட்டது. சேகர்பாபு கிட்டத்தட்ட சிஎம்ஏ மிரட்டிட்டு இருக்காரு. என் மாவட்டத்தை பண்ணீங்கன்னா அவ்வளோதான், எலெக்ஷன் வச்சுட்டு இந்த நேரத்தில் இதை செய்ய வேண்டாம் என்று அப்படியே யோசித்துக் கொண்டு இருக்கிறார்கள். நீ பிரிச்சிங்கன்னா அவ்வளோதான், சென்னையில் 5 தொகுதி நான் ஜெயிச்சு கொடுப்பேன், நீங்கள் பிரிச்சிங்கன்னா குளத்தூர் இங்கே தான் வருது என்ற லெவலுக்கு போயிட்டார். நேருவும் சொல்லிட்டார். எந்த அளவுக்கு போறாரு தெரியல சேகர்பாபு. நீங்கள் யோசிச்சு பாருங்க. இந்த அதில் பேசுது ஆங்கில நிலைவத்துவானுங்க இவனுங்க எல்லாம் திமுக எதிராக ஒரு வார்த்தை பேசக்கூடியவனுங்களா அவனுங்க. இந்த பையன் பேர் இந்திரன், எவனோ ஒருத்தன் தெரியாம யாருன்னு. அவர்கள் எல்லாம் ஒரு வார்த்தை திமுக எதிராக பேசக்கூடியவர்களா, பேசுவார்களா? அப்படி இருக்கும்போது திடீர்னு ராம்கே நிறுவனத்தை பத்தி இவங்க இப்படி பேசுறாங்கன்னா உங்களுக்கு புரியலையா? நானே நேற்று நியூஸ் எல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டு என்னடா எதுக்கு அப்படி திமுக ஏன் இப்போ தெரியுதா? அப்போ ராம்கே நிறுவனத்தை கலட்டி விடுவது இவங்களோட நோக்கம் இல்ல, அவங்க கூட பேசி ஒரு எப்படி கழட்டி விட முடியும்? எப்படி கழட்டி விட முடியும்? ஒப்பந்தம் போட்டாச்சு, வேலையை தொடங்கிட்டாங்க, எப்படி கழட்டி விடுவீங்க? கழட்டி விட்டீங்கன்னா கோர்ட்டுக்கு போவான், ஆர்பிட்ரேஷன் போவான், மிரட்டி துட்டட்டு வை. புரியுதா? இவ்வளவு நாள் ராம்கே நிறுவனத்தை பத்தி இவ்வளவு விவாதமே வரலையே. தொழிலாளிகளுக்கு அவன் ராம்கே நிறுவனத்தை முடியா? ராம்கே நிறுவனத்தை யாரும் இன்னும் சொல்ல போனா விமர்சனமே பெரிய அளவில் பண்ணல. அவனுக்கு எவ்வளவு லாபம் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி சம்பளம் கொடுக்குறான். நீ அந்த சம்பளத்துக்கு ஒப்பந்தம் போட்ட. ராம்கே நிறுவனத்தோடு ஒப்பந்தம் போட்டதை யாரும் விமர்சனம் செய்யவில்லை. ஒப்பந்தம் போட்டதை தான் விமர்சனம் செய்கிறார்கள். எந்த நிறுவனமா இருந்தானே NULM ஸ்கீம்ல நீ வேலை கொடுன்றாங்க கார்பரேஷன் கிட்ட. அப்ப இதெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு ராம்கே நிறுவனத்தை ஏன் போட்டு சொரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க?